திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும், அனைத்து அடியார்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் அபிராமி அந்தாதி பாடல்கள் ஒவ்வொன்றாக பாடலையும் அந்த பாடலுடைய பொருள் என்ன என்பதையும் தெரிந்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் 47வது பாடல் வரைக்கும் நான் உங்களுக்கு பொருள் சொல்லியிருக்கிறேன். இன்று நாம் சிந்திக்கவிருப்பது 48வது பாடல். 48வது பாடல் என்ன பாடலாகும் பார்க்கலாமா? சுடரும் கலை மதி துன்றும் சடை முடி குன்றில் ஒன்றி படரும் பரிமள பச்சை கொடியை பதித்து நெஞ்சில் இடரும் தவிர்த்து இமை போது இருப்பார் பின்னும் எய்துவரோ குடரும் கொழுவும் குருதியும் தோயும் குரம்பையிலே என்கிறார். இதுதான் 48வது பாடல். சுடரும் கலைமதி துன்றும் சடைமுடி குன்றில் அப்படின்னா நம்ம என்ன அந்த முதல் லைனை பார்க்கலாம். சுடரக்கூடிய, ஒளி விடக்கூடிய, அற்புதமான ஒளியை தரக்கூடிய கலைகள் உள்ள மதி என்றால் உடனே நமக்கு சந்திர பகவான் தான் ஞாபகத்துக்கு வருவார் இல்லையா? அதைத்தான் இவ்வாறு ஆரம்பிக்கிறார். சுடரும் கலைமதி என்று. சுடரும் கலை பொருந்திய மதி, 16 கலைகள் பொருந்திய மதி என்று சொல்கிறார்கள் இல்லையா? அந்த சந்திரனை இங்கே குறிப்பிடுகிறார். அந்த மதி, அந்த இளம் பிறை எங்கே இருக்கிறதா? துன்றும் சடை முடி குன்றில். அதாவது சிவபெருமான் அந்த அந்த குறை மதியை, இளமதியை, அந்த பிறை மதியை எதில் அணிந்து இருக்கிறார்? தன்னுடைய சடை முடியில் அணிந்திருக்கிறார். அந்த சடை முடியை அபிராமி பட்டர் சடை முடி குன்று, சிறிய குன்று என்று குறிப்பிடுகிறார். இந்த சிவபெருமானின் ஜடா முடி சிறிய குன்று போல இருக்கிறதா. அவ்வளவு அழகா ஒளி வீசக்கூடிய மதியாகிய சந்திரன் அங்கே விளங்கி கொண்டிருக்கிறார். அடுத்தது, ஒன்றி படரும் பரிமள பச்சை கொடியை பதித்து என்று சொல்கிறார். சிவத்தை ஒன்றி படர்ந்திருக்கக்கூடிய பச்சை பசுங்கொடியாகிய, பரிமளம் வீசும் கொடியாகிய அம்பாள் அவர் மீது அழகாக படர்ந்திருக்கிறாளாம் என்பதை இந்த வரியில் மிக அழகாக தெரிவிக்கிறார். அம்பாள் பச்சை நிறத்தை உடையவள், மரகத திருமேனியானவள். அவள் ஒரு கொடி போல் இறைவனை சார்ந்து இருக்கிறாள். அப்படிப்பட்ட பசும் மரகத கொடியாக இறைவன் மீது மென்மையாக படர்ந்து அவரை தழுவி கொண்டிருக்கும் அம்பிகையை பதித்து அப்படி இன்னொரு வார்த்தை போடுவார். யார் ஒருவர் தனது நெஞ்சில் பதித்து வைத்து வணங்கி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய இடரை துன்பங்களை நீக்கி அவர்களுக்கு இறைவனாகிய சிவபெருமான், அதாவது பேரருள் கருணையாளனாகிய சிவபெருமானின் கருணையையும் தன்னுடைய கருணையையும் சேர்த்து கொடுத்து அவனை, அந்த நினைப்பவரை வாழ்வில் வளம் பெறச் செய்பவள் நம்முடைய கருணை வெள்ளமான அபிராமி அன்னையாகும் என்கிறார். அந்த பச்சை கொடி அப்படின்னா என்னது? அந்த பச்சை கொடியை, அந்த அபிராமி கொடியை தனது நெஞ்சில் பதித்து வைத்து வணங்குகிறார்கள். யாரெல்லாம் வணங்குகிறார்களோ அப்படி பதித்து வைத்து வணங்கக்கூடியவர்களின் இடர்களை போக்குகிறாள்
போதாததற்கு இறைவனுடைய பெருங்கருணையையும் அவர்களுக்கு வழங்கி வாழ்வளிக்கிறாள் என்று இதில் சொல்கிறார். அப்போ அந்த அபிராமி அந்தாதி பாடலை நம்ம படிக்கணுமா வேண்டாமா? நம்ம நல்லா இருக்கணும், நம்முடைய உடல் பற்று நீங்கணும், வாழ்வில் அனைத்து வளங்களும் பெறணும், நாம் ஞானத்தை பெற வேண்டும், இந்த பிறவி பிணியை ஒழிக்க வேண்டும், அப்படியெல்லாம் நம்ம நினச்சோன்னு சொன்னால் இந்த அபிராமி அந்தாதி பாடலை படிக்கணுமா வேண்டாமா? சும்மா சாதாரணமாக ஒரு பாடலை உங்கள் அர்த்தம் தெரியாமல் பொருள் புரியாமல் நீங்கள் படிச்சுக்கிட்டு போகிறத விட அந்த பாடலையும் அந்த பாடலுக்கு பொருளையும் உணர்ந்து நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு எவ்வளவு பெரிய நன்மை கிடைக்கும் என்பதை நாம் இதில் தெரிந்து கொள்ளலாம். அதனால் நம்ம உள்ளத்தில் எதை பதிக்கணும்? அம்பிகையின் திருவடிகளை நம்ம உள்ளத்தில் பதிக்கணும். அந்த அடியார்களை பற்றி இங்கே சொல்கிறார். அடியார்னு சொன்ன இலக்கணம் யாருக்கு இருக்கிறது? அந்த அடியார்கள் இறைவனது திருவடியை சார்ந்து வாழ வேண்டும். எப்போதும் இறைவனுடைய திருவடியை தனது உள்ளத்தில் நினைத்து கொண்டிருக்க வேண்டும். இறைவனின் திருவடியானாலும் அம்பிகையின் திருவடியானாலும் ஒன்றுதான? ஒளி பொருந்திய மதிசூடிய நம் சிவபெருமானை உள்ளத்தில் பதித்து கொள்ள வேண்டும். அடுத்த வரி என்னன்னா, நெஞ்சில் இடரும் தவிர்த்து, நம்ம நெஞ்சில் நெஞ்சில் பதிச்சு வச்சோன்னு சொன்னால் நம்முடைய இடரை தவிர்த்து இமைப்போது இருப்பார் என்கிறார். இப்போ அதாவது இறைவன் ஒரு நொடி பொழுது கூட நம்மை விட்டு பிரியாது, கண் இமைக்கும் நொடி கூட நம்மை விட்டு பிரியாது இருப்பாராம். அதாவது இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்கிறார் மணிவாசக பெருந்தகை. இமைப்போதும் அம்பிகையின் கருணை நம்மோடு இருக்கும் என்பதை இந்த வரியில் சொல்கிறாரு. அடுத்தால என்ன சொல்கிறாரு? பின்னும் எய்துவரோ குடரும் கொழுவும் குருதியும் தோயும் குரம்பையிலே அப்படிங்கிறார். இப்போ அம்பாளுடைய கருணை நமக்கு நம்ம துன்பத்தை எல்லாம் நீக்கி நோய்களை எல்லாம் வெளியே நம்ம விட்டு துரத்தி நம்முடைய நீங்காது இருப்பா. இந்த இறைவன், இந்த தெய்வம் நம்மை விட்டு நீங்காத தெய்வம். அதனால் அந்த தெய்வத்தை நம்ம இமைப்பொழுதும் மறக்கவே கூடாது. எப்போ பார்த்தாலும் நம்ம நெஞ்சில் இருத்தி வைத்து கொள்ள வேண்டும். அப்போ அம்பிகையுடைய கருணை நம்முடன் எப்போதும் இருக்கும். நம்மோடு நம்மை விட்டு விலகாத பெருங்கருணையை நமக்கு தந்து அருள் புரிகிறாள். அந்த கருணையை நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்பதை நமக்கு சொல்லுகிறார். பின்னும் எய்துவரோ குடரும் கொழுவும் குருதியும் தோயும் குரம்பையிலே. அதாவது பின்னும் தோன்றுமோ, பின்னும் எய்துவரோ, பின்னும் தோன்றுமோ, என்ன தோன்றும்? இப்படி அம்பிகையின் அருள் ஒருவருக்கு கிடைத்து விட்டால் மறுபடியும் அவருக்கு தோன்றுமா? என்ன தோன்றுமான்னு கேட்குறாருன்னா, இந்த உடம்பை பற்றி தான். இந்த உடம்புக்கு மேலே இருக்க ஆசை நமக்கு தோன்றுமா அப்படிங்கிறது தான் இங்கே குறிப்பிடுகிறார். குரம்பை என்று சொன்னால் அதற்கு உடம்பு என்று அர்த்தம். மணிவாசகர் கூட பல இடங்களில் குரம்பை என்ற சொல்லை பயன்படுத்தி இருக்கிறார். அது இப்போ நம்ம புதிதாக கேட்கக்கூடிய வார்த்தை அல்ல. எப்போதுமே அந்த மணிவாசக பெருமான் திருவாசகத்தில் குரம்பை என்று வார்த்தையை சொல்லி கொண்டிருக்கிறார். குரம்பை என்றால் இந்த உடலாகிய கூடு. எதனால் ஆக்கப்படுகிறது இந்த உடம்பு? குருதியினாலும், அதாவது இரத்தத்தாலும் சதை பிண்டங்களாலும் ஆக்கப்பட்டது. அப்படி தானே? அப்போ உள்ளுக்கு இருக்கக்கூடியதெல்லாம் பார்த்தோன்னு சொன்னால் இந்த உடம்பு மேலே நமக்கு ஆசை வருமா? வரவே வராது. அப்படிப்பட்ட உடம்பின் மீது உடம்பை பேணணும், உடம்பை அழகுபடுத்தணுங்கிற ஆசை வரவிடாமல் மீண்டும் இவ்வுலகத்தில் பிறக்க முடியாமல் செய்வது எது? அம்பிகையின் பெரும் கருணை. அப்போ இந்த பாடல்ல அடுத்த பிறவி ஏற்படாமல் இருக்கக்கூடிய நலனை அம்பாள் நமக்கு தருகிறாள். யாருக்கு தருகிறாள் என்றால் அம்பாளை உள்ளத்தில் பதித்தவர்களுக்கு தருகிறாள். திருவடியை கணப்பொழுதும் மறக்காதவர்களுக்கு தருகின்றாள். பல பிறவி நோய் நம்மை விட்டு நீங்கிவிடும்.
இந்த பாடலின் பலன் உடல் பற்றை நீக்குவது என்கின்ற பலனை பெற்று தருகிறது. உடல் பற்றை ஏன் நீக்கணும், அது போக்கில் இருக்கட்டுமே என்று நம்ம நினச்சோன்னா ஒரு மனிதனுக்கு எப்போது ஞானம் ஏற்படும்? அப்போ ஞானம் என்றால் என்ன? என் உடம்பு, இது எனக்கு, என் உடம்பை வச்சு நான் எல்லாம் பார்த்துக்கிடுவேன், எனக்கு என் உடம்பு இருக்குது, என்னால் எது வேணாலும் செய்ய முடியுங்கிற உடம்பின் மீது கொண்டுள்ள ஆணவச்செருக்கு இருக்கக்கூடிய வரைக்கும் ஞானம் என்ற ஒரு நிலை நமக்கு ஏற்படாது. அதனால் இப்போ இந்த உடம்பு ஆணவச்செருக்கு இருக்கிறது வரை இந்த உயிர் ஞானத்தை தேடாது. சின்ன நோய் வந்துட்டுன்னா போதும், அவ்வளவுதான். இந்த உடம்பு ஒன்றுக்கு லாயக்கப்படாது போல இருக்கு, இதை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாத, இதை போய் நம்ம பேணி பாதுகாத்து இதன் மேலே ஆசை வச்சுக்கிட்டு அலைகிறோமேனுக்கிட்டு நமக்கு ஒரு ஞானம் பிறந்துவிடும். இனிமேலாவது இறைவனை நாம் நினைக்கணும், இந்த உடம்பின் மீது உள்ள பற்றை விடணும், ஞானத்தையும் தெளிவையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த பாடலை பாராயணம் செய்து உடல் பற்று நீங்கி பிறவி நோயை நீக்கி நாம் நலம் பெறுவோமாக என்ற அளவில் இந்த பாடலை நிறைவு செய்கிறேன். திருச்சிற்றம்பலம்.